உண்மையை சொன்னா வெள்ளக்காரன் இந்தியா மேலே படையெடுத்து வந்தது வேறு எதுக்காகவும் இல்லை, கருப்பு தங்கம் அதுக்கு தான் வந்தான், வேறு எதுவும் இல்லை. கருப்பு தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு. மிளகு எங்கேயுமே இல்லை. அது எங்கே இருந்தது? கேரளாவில் அப்புறம் தான் வந்தது சகோதரரே. முதலில் வந்தது தமிழில் தான், அதுவும் பொள்ளாச்சி கிட்டேருந்து தான் வந்தது. பொள்ளாச்சி சைடில் மலை மேலே தான் வளர ஆரம்பித்தது மிளகு. அந்த மிளகை ஒழிச்சு அவங்கக்கிட்ட அடித்து உதச்சி சாகடித்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் அந்த மூங்கில வெட்டி சுத்துனா 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 அதுதான் சிலம்பம். அதுதான் முதல் கருவி, அதுதான் முதல் ஆயுதம். எடுத்து சுத்தினான். சுத்தினதுல சுத்தமா சுத்தினா ஓட விட்டான். கப்பல் ஏறி ஓடி போனவன் திரும்பி வரவே இல்லை. நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கானுங்களா, நைஸா பிளாக் கலர் விற்கிற மாதிரி விற்றுட்டானுங்க எல்லா மிளகையும். கடைசியில் எல்லாத்தையும் தானே விற்றாங்க. மஞ்சள் மிளகு எல்லாம் போய் இப்போ நம்ம ராயல்ட்டிக்கு நம்ம சாப்பிட்றோம்ல. இப்போ எங்கே நம்மகிட்டே இருக்குது, இந்தியாவில் இருக்குது இல்லையா? இதுதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகளெல்லாம் எனக்கு போட்டியவர் எங்கள் தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவார். என்டி ராமராவ் படங்களுக்கு பண்ணுவார். அவரும் சிலம்ப பயிற்சியில் சிறப்பாக கொடுப்பார். அவருக்காகவே எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் திடல்னு ஒன்று இருக்குது. இப்போ எம்ஜிஆர் ஸ்கூலாக இருக்குது பாருங்கள், அது எம்ஜிஆர் திடல். அங்கே தான் வடபழனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி வீட்டுறார். 2 கிளாஸ் நடக்கும். ஒன்று சோடு, இன்னொன்று சிலம்பம். அவர் படத்துலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்ணுறாரு. ஒரு சோடு ஃபைட்டு படம். சோடு ஃபைட்டு படத்தில் கம்பு எப்படி வரும்? கம்பு சுத்த முடியுமா? கொண்டாடுறாரு பாருங்க தெளிவாக. சோடில் எடுத்துகிட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடித்தா எல்லா ஈட்டி முனையும் கட் ஆகிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? கம்பு. உடனே சிலம்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம். அவ்வளோ பெரிய வெற்றியை ஈட்டிய படம். அதனால் என்ன ஆச்சு? அந்த சிலம்ப கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னென்னா, தனிப்பட்ட ஒருவர், நான் தவறாக சொன்னேன், எங்கள் அப்பா என்ன செருப்பால் அடிக்கிட்டோம். அப்புறம் ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட மாரி சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் பேர் அதில் வந்து. ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர். சிலம்பம் மாற்றி சொல்லி அடிக்கிறதில்ல, சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்கே இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியனில் இருக்க இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் மெம்பராக இருக்காங்கன்னா அவர் கிளாஸில் பயின்ற மாணவர்கள் தான். அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்கே இருக்கிறவங்களும் சரி, பாம்பேயில் இருக்கிறவங்க. நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸில் கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாராக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஒழுக்கம், நுண்ணறிவு, அதை எப்படி கற்றுக்கணும், முறைப்படி எப்படி கற்றுக்கணும், அந்த முறையை கற்றுக் கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தார். நிறையா போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, கலைஞர் பீரியட்லேயும் சரி, எல்லார் பீரியட்லேயும் அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போகிற மாதிரி. இன்றைக்கி கூட அவர் பேசும்போது சொன்னேன், உலகத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது? அப்டேட் பண்ணிக்கிறது. இந்த சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம் 100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுற்றிச்சு பார்த்தீங்களா, படவீச்சு பேனர்னு மாஸ்டர் கத்துனார். இங்கேருந்து கிழிஞ்சிருமோ பேனர் இங்கே சுற்றினா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும். ஏன்னா பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம். ஆடி சாந்து பொட்டுன்னு இப்போ இவர் சொன்னோம்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்தில் வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுற்றி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா அதை ஒரு திரைப்படமாக எடுத்துக்காட்டி அந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்ப கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சிறப்பாக இவர் ஒருத்தர் நாங்கள் இருக்கோம்
இப்போ இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னார் பேரரசு சார், அவர் பரந்த மனசு, விரிஞ்ச மனசு. அவர் எங்களை பாராட்டுறாரு. அவருக்கு அது எப்போவுமே அடுத்தவங்களை பாராட்டுறது. ஆனால் இந்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இருப்பார். அந்த ஹீரோக்கெல்லாம் மெயினாக தேவைப்படுறது என்ன, ஒரு நல்ல கதை. கதை இல்லைன்னா எந்த கத்திரிக்காயும் வேவாது. ஒரு கத்திரிக்காய்னா கூட ஒரு நல்ல கதை வேணும். இங்கே நாகிரெட்டியார் அவர் சொல்லும்போது அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், என்ன சார் அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டம்னா நல்ல கதை கிடைக்கிறது. அதான் அவர் சொன்ன வார்த்தை. நல்ல கதை கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அதை இயக்குவது. இப்போ பாருங்கள், முன்னாடி 100 படம், 150 தாசனான்றாவ் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 100-150 படம் இன்னைக்கு பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? ஏன்னா உன் கதையை நீயே தேடி கொண்டு வந்து நீயே எங்களுக்கு சொல்லு, அப்போ தான் நீ ஹீரோ, அப்போ தான் ஒத்துக்குவேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு படம். அப்போது திரைக்கதை எழுதியவர்கள் வேற ஒருத்தர், கதை எழுதினவர் வேற ஒருத்தர். கதை இலாக்கா எழுதும், அதை திரைக்கதை பண்ணி இயக்குனர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால் நிறைய படங்கள் பண்ண முடியுது, நிறைய படங்கள் வர முடியுது. தொழிலாளர் தோழர்கள் வாழ்ந்தார்கள், பிரமாதமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு உத்தமமான ஒரு வேலையை செய்கிறோன்ற பயபக்தியோட வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பயமும் காணும், பக்தியும் காணும். ஏன் அந்த பக்தியை காணும்னா, எப்படி போய் நம்ம இது யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இன்னைக்கு என்னாச்சு, முதல்ல நான் எவ்வளோ போராடினேன் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து 40 வயலின் அவங்க வாசிக்கிற 40 பேர் இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா வருதோ சாங்கு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஒரு டீமினாக இருப்பான். போடும்போது நமக்கு தெரியுது, அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலின் இது ஒரு வீணாக இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பேன், ஏன் அது? நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், போவாண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், ஐயோ ஒரு பொம்பளை. அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் இல்லாமல் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில், இப்போ பெரம்பில் செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கிலில் செய்யும்போது இதில் வரும். அதில் மூங்கிலில் செய்யும்போது புல்லாங்குழல் சவுண்டை மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா, எவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் வந்து சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னால் கூட நிறுத்தாமல் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா. இப்போ கூட ஒரு படம் பேர யோகிடான்னு ஒரு படம் பண்ணாங்க. வாட் ஆன் ஆக்ஷன் ஷீ டிட். சரி, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆஸ் அ ஹீரோயின் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர். சரி, விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்களாம் கோவம் வந்து விஜயசாந்தி உன்னை ஆக்க முடியாவா, நீ பண்ணு எனக்கு ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறது தான் அழுகை. அந்த கோபம் வரணும்னா போனோம் வரணும்ல, வராமல் எங்கே போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட் கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னார், பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்போவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேறு யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? பொண்ணே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தன்னு சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, ஏன்னா உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா, கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள்லாம் படத்துலலாம் பார்த்துருக்கீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் ஸ்டண்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா?
சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் உங்களை கைகூப்பி கேட்குறேன், தயவுசெய்து இந்த படத்தை பெரிய லெவலில் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி ஐயா. பெருசாக இல்லை, கொஞ்சமாக அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா. அது போதும் எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்னு ஒரு சொல் வந்தால் போதும். இப்போ எப்படி அரசாங்கத்தில் வெற்றி வந்திருக்கோ எல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு கூட அப்படி பார்த்தா பேரரசர் அப்படி பொங்கி வரும். அவருடைய ஸ்பீச்சுங்கெல்லாம் நான் கேட்டு கேட்டு அடே ஒரே ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா என்ன கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று புதைச்சி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் யார் காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்டில் உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்கள் படிக்கிற பசங்களெல்லாம் திட்டு, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்கள் என்ன பார்த்துருக்க போகிறீங்க, நீங்கள் இப்படி போனால் அப்படி போயிடுறீங்க, அப்படி போனால் இப்படி வந்துடுறீங்க, நீங்கள் ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனால் போட்டால் பார்த்தீங்களா ஓட்டு, தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மதுபோதைக்கோ கஞ்சா அடிச்சிட்டோ சுத்தினா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும், கொண்டு வரணும், கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்கறது ஒன்று தான், வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்கே சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன், எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போகிறோம், எப்படி. நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி மோகன்ஜி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வேவ்ஸை அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை சொல்லணும். தயவுசெய்து ஊடகங்கள் அது தயவுசெய்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை தயவுசெய்து போடுங்க. இங்கேயும் ஒரு ஊடகம், நமக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் அந்த சின்ன படங்க பொழைச்சி போட்டுமே சார், ப்ளீஸ் சார். உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோம்னு நினைக்கிறோமே, எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் வாழவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.